எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்கிறது 254வது வீடியோ. இந்த வீடியோவிலேருந்து நம்ம ஒரு புதிய சாப்டர் தொடங்குகிறோம், ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறோம். அது ரேக்கி. இப்போ நிறைய பேர் ரேக்கினா என்ன, ரேக்கி ஹீலிங்னா என்ன அப்படி இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் உங்களில் நிறைய பேருக்கு அது கற்றுட்ருப்பீங்க, சிலவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் இப்போது சக்ரா ஹீலிங்க்கு அடுத்ததாக ரேக்கினா என்ன, அதோட ஆரம்பம் என்ன, அதோட சரித்திரம் என்ன, அது ரேக்கி வச்சு எப்படி நம்ம ஹீலிங் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஹீலிங் நமக்கு நம்மளே பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நல்ல விரிவாக நிறைய வீடியோஸ் போட்டு உங்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கணுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இனிமேல் கொஞ்ச நாளைக்கு ரேக்கியை பற்றின வீடியோஸ் தான் போடுவேன். இப்போது நம்ம மனசு, நம்ம சிந்தைன்னா என்ன, யோசிக்கிறது, நினைவுகள், எண்ணங்கள் வர்றது. ஓகே, ஸோ நம்மளோட எண்ணம், சொல், செயல், இது மூணையும் நல்லபடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லாத மகான்கள் இல்லை. பெரிய பெரிய மகான்கள்லாம் திருப்பி சொல்கிறது இதுதான். அதாவது உங்களோட எண்ணம், சொல், செயல் இது மூணையும் நேராக வச்சுக்கோங்க அப்படின்னு தான் எப்போவுமே சொல்கிறது. அதாவது பகவத்கீதாவில் கிருஷ்ண பரமாத்மா இது மூணையும் நீங்கள் நேராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது எது மூணையும் நேராக வச்சுக்கணும், அதை இப்போ தியானம் பண்ணும்போது நம்ம சொல்கிறோம், தலை, கழுத்து, முதுகெலும்பு இது மூணையும் ஸ்ட்ரைட்டாக ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு கரெக்டான விஷயந்தான், இல்லைங்கலை. ஆனால் எனக்கு இன்னொரு குரு இருந்தார். அவர் இப்போ இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னே தான் பூத உடலை விட்டு ஒளி உலகத்துக்கு போனார். பத்ரிஜி, அவரை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பத்ரிஜி ஓடி 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 உலகளாவிய விதத்தில் எல்லாத்துக்கும் தியானத்தை பற்றி சொல்லி கொடுத்தாரு. அந்த தியானத்தை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்காகவே அந்த ஜென்மம் எடுத்தார். ரொம்ப ரீசண்டாக தான் அவர் இந்த பூத உடலை விட்டுட்டு ஒளி உலகத்துக்கு போயிருக்காரு. பத்ரிஜி என்ன சொல்கிறாருன்னா, அதாவது பகவத்கீதையில் மூணையும் நேராக ஒரே நேர்கோட்டில் வெயின்னு சொன்னது உங்களோட தலை, கழுத்து, முதுகு இல்லை, உங்களோட எண்ணம், சொல், செயல் அதைத்தான் சொல்லியிருக்காரு. உங்களோட எண்ணம், சொல், செயல் மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். நேர்கோட்டில் இருக்கணும்னா என்ன, நல்லதே சிந்திக்கணும், சிந்திச்சதைத்தான் பேசணும், பேசினதைத்தான் செயலாக்கணும். இதில் நம்ம அதுக்கு பேர் இங்கிலீஷில் ஆத்தென்டிக். நீ ஆத்தென்டிக்காக தான் இருக்கியா, ஆர் யூ an authentic person அப்படிம்பாங்க. ஆத்தென்டிக்னா என்ன, சொல்கிறதும் செய்யறதும் ஒன்றா இருக்கணும். இதில் நம்ம எத்தனை பேர் ஆத்தென்டிக்? இப்போ இந்த வீடியோ கேட்கும்போதெல்லாம் நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க. என்ன கேள்வி கேட்கணும், நான் ஆத்தென்டிக்காக இருக்கேனா? ஆத்தென்டிக்னா என்ன, மனசில் நினைக்கிறத வாய் பேசணும், வாய் பேசுகிறத கை செய்யணும், உடம்பு செய்யணும். ஓகே, இதில் நம்மளில் எத்தனை பேர் போலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்? போலியான வாழ்க்கைன்னா எந்த விதத்தில், மனசில் ஒன்று நினைக்கிறோம். இப்போ ஒருத்தவங்களை பற்றி தப்பான எண்ணமாக தான் இருக்கும், மனசில் ஒன்று நினைக்கிறோம். ஆனால் சொல்லில் எப்படி, ஐயோ நீங்கள் உங்களை மாதிரி யாராவது இருக்காங்களா நல்லவங்க, ஆஹா ஓஹோன்னு புகழ்த்துறோம். அப்போ செய்யும்போதும் அதுக்கு ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது. நிறைய பேர் அந்த மனசில் இருக்கிறத மறைச்சி மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய்யெல்லாம் பேசி ஒரு பொய் பித்தலாட்டம் நிறைஞ்ச ஒரு போலியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களோட ஆத்மாவுக்கு விமோசனம் கிடையாது.
அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இதில் இந்த உடம்பு, மனசு, பிராணன் பிராணன் அது ஒன்று. அதாவது அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம். இதை பற்றிலாம் உங்களுக்கு நிறையா சொல்லியாச்சு, உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ அது இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ளே ஆத்மான்னு ஒன்று இருக்குது. நமக்குள்ளே இருக்க சின்ன ஆத்மாவுக்கு பேர் ஜீவாத்மா. அது எங்கேருந்து வந்தது? அந்த பெரிய ஒரு சக்தியோட சின்ன துகள். அப்போ அந்த பெரிய சக்திக்கு என்ன பேர்? பரமாத்மா. ஸோ இந்த நம்ம எல்லாரும் உடம்புலையும் இருக்கிறது சின்ன சின்ன துகள்களாகிய ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மாக்கள்லாம் எல்லாம் எங்கேருந்து வந்தது? அந்த பரமாத்மாவிலேருந்து வந்தது. எப்படிங்கிறது ஒரு நம்மளோட ஒரு நினப்பு, ஒரு ஐதீகம், ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படிம்போம். அது அப்படி. இதில் இந்த ஹோலிஸ்டிக் தெரப்பி அப்படின்னு பேசுவாங்க. இந்த ஹோலிஸ்டிக் தெரப்பினா என்ன? அதாவது நம்ம ஆத்மாவை, மனசை, உடம்பை சரி பண்ணுற ஒரு தெராப்பிக்கு பேர் தான் ஹோலிஸ்டிக் தெராப்பி. அப்போ எப்போ பகவத்கீதாவில் கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரோ, அதாவது உன்னோட எண்ணம், சொல், செயல் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும்னு சொன்னாரோ, அதே மாதிரி நம்மளோட ஆத்மா, நம்மளோட மனோமய கோஷம், நம்மளோட அன்னமய கோஷம், இது மூணும் ஒரே மாதிரி இயங்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இது மூணு நேர்கோட்டில் இல்லைன்னா நம்ம வாழ்கிறது தாறுமாறாக போயிடும். அதாவது நான் இப்போ என்ன சொன்னேன்? சோலுக்கு இங்கிலீஷில் ஆத்மா, அதை இங்கிலீஷில் சோல்ங்கிறாங்க, ஸ்பிரிட்டுங்கிறாங்க. ஆத்மானே நம்ம வச்சுக்குவோமே. ஆத்மா, மனசு, உடம்பு. அப்போ இந்த ஆத்மா என்ன நினைக்குதோ அதை நம்ம மனசு நினைக்கணும். அந்த மாதிரி வாழ்க்கை நம்ம உடம்பு வாழணும். அப்போ மனசும் உடம்பும் இணங்கி இசைந்து ஆத்மாவோட ஆசைக்கேற்ற மாதிரி, ஆத்மா சொல்கிற மாதிரி நம்ம கேட்டு நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை சக்ஸஸ். எப்போ அது இல்லாமல் வாழ்கிறோமோ அப்போ நமக்கு ஃபெயிலியர். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்ம உடம்பை எடுத்துக்கிட்டோம்னா, சரி, அன்னமய கோஷம், உடம்பு எப்படி இவ்வளோ பெருசாக வளர்ந்தது, அதெல்லாத்த பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது இந்த உடம்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி மெஷின், அதாவது ஒரு மார்வலஸ் மெஷின், அதாவது அதிசயிக்கத்தக்க மாதிரியான ஒரு இயந்திரம் நம்ம உடம்பு. அந்த இயந்திரத்தை யார் படைச்சா? நம்ம கிரியேட்டர்னால் என்ன? படைச்சவன், கடவுள். அந்த கடவுளை நீங்கள் என்ன பேர் வச்சு கூப்பிட்டாலும் பரவாயில்ல. ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர். இப்போ நம்மளாம் நேச்சுரலாக வாழ்கிறோம், நேச்சுரலாக பேசுகிறோம், நேச்சுரலாக சாப்பிட்றோம், எல்லாம் அது நம்மளோடது நேச்சுரலாக இருக்கிற ஒரு பவர். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்திக்கு பேர் தான் சூப்பர் நேச்சுரல் பவர். அந்த சக்தியை தான் நம்ம கடவுள்னு பல பேர் போட்டு, பல உருவம் கொடுத்து, பல விதத்தில் சிலையாக வடித்து நம்ம கும்பிடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஓகே, இப்போது அந்த சூப்பர் நேச்சுரல் பவர்னால் மட்டும்தான் நம்ம உடம்பு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி, சொஃபஸ்டிகேட்டட், மார்வலஸ் ஒரு மெஷினை படைக்க முடியும். நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது, அதெல்லாம் உண்மை தான், இல்லைங்கலை. லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸு சயின்ஸில் அவ்வளோலாம் இருக்குது. நம்மளும் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறோம், இல்லைங்கலை. ஆனால் யாரால் நம்ம உடம்பு மாதிரி ஒரு மெஷினை தயாரிக்க முடியும்? சரி, நம்ம இப்போ டெக்னாலஜின்னு அவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம். அதெல்லாம் ஒரு மனுஷனோட மூளையை உபயோகித்து, ஒரு மனுஷங்களோட மூளையை உபயோகித்து பண்ண மெஷின். மனுஷனோட மூளையை யாரால் பண்ண முடியும்?
யோசித்து பாருங்கள். அதனால தான் அவ்வளோ பெரிய ஒரு புனிதமான, அதிசயத்தக்க, பவித்திரமான ஒரு இயந்திரம் நம்ம உடம்பு. இதில் யாருக்கும் ஒரு மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த இயந்திரத்தை உள்ளே இருந்து இயக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்திக்கு என்ன பேர்? லைஃப் ஃபோர்ஸ். அந்த சக்திக்கு பேர் தான் லைஃப் ஃபோர்ஸ், எனர்ஜி. அதை நம்ம தமிழில் அல்ல இந்தியாவில் அதை என்னன்னு சொல்கிறோம்? பிராணன், பிராணன் அப்படிங்கிறோம். இதுவே ஜப்பானில் கீ, கேஐ, கீ அப்படிங்கிறாங்க. சைனாவில் அதை சி, சிஹெச்ஐ, சி அப்படிங்கிறாங்க. ஓகேயா? இப்போது நம்ம டாப்பிக்கு வருவோம். இந்த ரேக்கின்னா என்ன? ரேக்கிங்கிற வார்த்தைக்கு உள்ள அர்த்தம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதோட அடுத்த வீடியோவில் அதை பற்றின பாக்கி விஷயங்கள்லாம் பேசலாம். தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோஸில் இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஓகே, அப்போது இன்றைக்கி ரேக்கியோட அந்த வார்த்தையோட அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. ஜாப்பனீஸ் வேர்டுனா ஜப்பானோட ஒரு வார்த்தை. என்னது? ரேக்கி, REIKI. இதில் கேஐனா பிராணசக்தின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிராணசக்தி எங்கே இருக்குது? ஒவ்வொரு மனுஷனுக்கும் உடம்புக்குள்ளே இருக்கிறது பிராணசக்தி. மனுஷனில் இருக்கிறது பிராணசக்தி, உடம்பை விட்டும் வெளியே இருக்குது. அதனால்தான் மனுஷனில் இருக்கிறது பிராணசக்தி. அப்போ ரே, REI, ரேனா என்ன? அதுதான் பிரபஞ்ச சக்தி. அது பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் எனர்ஜி, விஸ்வசக்தி அப்படிங்கிற. அப்போது இந்த ரே கி, REIKI ரெண்டையும் சேர்த்து ஒரு வார்த்தையாக மாற்றிட்டாங்க ஜப்பானியர்கள். அந்த வார்த்தைக்கு என்ன பேர்? என்ன அர்த்தம்? ரேங்கிறது விஸ்வசக்தி, பிரபஞ்ச சக்தி. கீங்கிறது நம்ம உடம்பில் இருக்கிற பிராணசக்தி. அப்போ இதில் என்ன நம்ம பண்ணுறோன்னா, அந்த பிரபஞ்ச சக்தியை வச்சுட்டு நம்ம பிராணசக்தியை இயக்க முடியும். பிரபஞ்ச சக்தியின் உதவியினால் பிராணசக்தியை இயக்க முடியும், அதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ரேக்கி ஹீலிங். இப்போ புரியுதா? இதை பற்றி இன்னும் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் பேசலாம். ஓகேயா? வாழ்க வளம்.